ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ்.
வயிற்றில் பிறந்ததுள்ளை போ ஆமா போகவாய் துயரம்போம் நல்ல குணமதிகை மால்மருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் ஆமா அப்பன் கணபதியை கைதொழுதா காலே அப்பாமல் சார்வாம் தமக்கே ஆனை முகம் எருகும்பு மகண்ட மார்பும் சிறுகண்ணோ பணி போல் பெருவயரும் பாங்கான பூணூலகோ தானே எனதொன்றியே எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே வந்து மதுவாதம் பணிந்தேன் ஓம் கணபதிய பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாய் நன்னே வெள்ளை அரியாஜனத்தில் அரஜரோடு சரியாசனத்தில் வைத்த என் தாயே ஆயகலைகள் 64 அடியேன் திருநாவுதல்லே நேயமுடன் ஓதி வைப்பாய் நிமலைகளை வாணி அம்மா சிறை ஜெயன் உனை வணங்கி செந்தமிலை நாங்கள் பாடுவதற்கே வந்து செய்தருவாய் 4 முகனார் தேவியாரே பெரிய சுவாமியே உன் கருத்திறங்கி இருக்கின்ற நாயகா பெரிய சுவாமியே தினமும் முயன்றே பார்க்கினி நாயகா பெரிய சுவாமியே பலவிலினோ பார்க்கினி நாயகா பெரிய சுவாமியே உன் மலரடி பாதம் பணிந்து வந்தோமே கடகமிட்டிடும் ஜெங்காட்டு நங்கையுடன் கமரி சுந்தரி குற்றால நங்கையோ ஒத்திருந்திடும் சித்திர ஜபாபதி பொங்குமாங்கடல் சங்கே முழங்க குற்றால மேலவாஜலில் தென்றலாய் கொழுவிருக்கும் எங்கள் வேதனான பெரிய சுவாமி வந்து விடை கொடுத்து எங்களை காத்தருள்வாழே அண்டரம் துயரம் போக்க அயோத்தி
நகரில் வந்து பிறந்த ராமா தண்டகாருண்யம் சென்று தென் சமுத்திரத்தின் மேல் ஊரணையாய் கெட்டி கொண்டதாவணனை மாய்த்து கோதண்டம் கையில் எந்தோ ராம சந்திரமூர்த்தி உன் பொன்னடி கமலம் போற்றி வந்தோமே பற்றாத பொய்யை கண்டு வடநாடு மலை கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் ஒருவரும் எனக்கில்லை உமையாள் தனக்கு திருமகனே உற்றாடை தந்து அடியனை ஆட்கொள்ளுவாய் குமரேஜா எந்தன் மனத்துள் விஸ்தாரமாகவே புள்ளிமையில் ஏறி வர வேண்டும் எனதருகே முருகா பஞ்சாயரத்தில் இரு ஜோழி முக்க நீ பார்வதியோ தஞ்சம் என்றோரை ஊட்டி வளர்ப்பாய் நம்பிக்கை தயாபதிய அஞ்சலம் என்போருக்கு அருள்வாய் புரிவாய் நம்பிக்கை ஏழை வஞ்சகமில்லா உள்ளத்திலே வந்தருள் புரிவாய் அமையா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தியாகி சிவமாகி சர்வலோக நாயகி சக்தியினுடைய தத்துவத்தினால் உருவாக்கப்பட்ட அமையா அழகாகிய பார்ப்புகளும் மண்பொழி மாநகரத்தில் இருக்கும் அமையா நரவழி கொண்ட அம்பிகை முப்புறத்தை ஆண்ட மூணங்கும் கொண்ட முப்புறத்து அரசி அம்பிகை முப்புடாதி அம்மாள் வந்தருள் புரிவாரே ஜம்போ அறிவோல் நமஞ்சேவாயா
புனத்தில் வருங்களை தனை வரட்ட வருங்களை தனை வரட்ட வேற மகள் வள்ளியா நம்பி மகள் வள்ளியோ வள்ளியால் தினை புனத்தில் வருங்களை தனை வரட்ட கதைகள் பாட தந்தனை தனைத்ததாலும் போடவே போடவே தந்தனை தருகிற தாளம் போடவே தாளம் போடவே போடவே தாளம் போடவே அயனே கணவேதிய எங்கொருவே பள்ளி கொண்ட ராமருள் புரியாள் அஞ்சனைய தேவிப்பாள ஹரிராமன் தூதுகனா ஹரிராமன் தூதுகனா அருள் புரிவாள் நல்ல மாடு முற்பிறப்பில் தர்க்கராச பிறப்பில் நல்ல
மாடு ஆயிரத்தெட்டு மாடனுக்கோ ஆயிரத்தெட்டு மாடனுக்கோ அண்ணாவி நல்ல மாடு அண்ணாவி நல்ல மாடு எங்கே காக்கா எங்கே கடங்கள் இந்த மாதிரி எனக்கு பிறந்தவரால் சிவனை கலையால் பாண்டியர்க்கு வந்தவராவோ ராமசாமி தேவர்தான் ராமசாமி தேவர் வந்து வர வேணும் நவிலையோ வர வேண்டும் பெரிய பாட்டில் உள்ள வகையறிய நாளையில படிக்க வைத்தார் என் குரு சொல்லி வைத்த அண்ணவிய சொல்ல மறந்தாலும் சொப்பனத்தில் மறப்பதில்லை வைத்த அண்ணவிய மறப்பதில்லை அண்ண உண்ண மறந்தாலும் மறப்பதில்லை ஒன்று மறந்தாலும் சொல்லி வைத்த அண்ணாவிய சொல்லொரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை மறப்பதில்லை புலவர் செந்தாளம்புச்சரியோ நகரத்திலே ஆதரித்த புலவர்தான் ஆடாத தெய்வங்களே ஆட வைத்து பார்த்தவர்தான் பேசாத தெய்வங்களே ஆட வைத்து பார்த்தவர்தான் மாநிலங்க அதிபத்தே மண்டலத்தில் புகழ் படைத்தே தாத்தா மாடசுவாமி புலவர் புகழ் படைத்தே தாத்தா மாடசுவாமி புலவர் நல்லூர் நகராதில அவதரித்த புலவர்தான் தேசமெல்லாம் பேர் விளங்கோ பேர் விளங்கோ செல்லச்சாமி புலவர் பாதம் புலவர் பாதோ செல்லச்சாமி புலவர் பாதம் சீமையெல்லாம் பேர் விளங்கும் சீமநல்லூர் நகராதில
சொல்லும் சுரிதவர மணி மாற கட்ட கட்ட கவிகள் பாடும் கட்ட கட்ட கவிகள் பாடும் தாத்தா கணேச புலவர் பாடும் கவிகள் பாடும் தாத்தா கணேச புலவர் பாடும் கட்டு ஒரு கலங்கானோ கரங்கானோ கட்டு ஒரு கலங்கானோ கரங்கானோ உனக்கு நெல்விளையோ நெல்விளையோ கடையனல்லு நகராதியில நகராதியில அவதரித்த புலவேறுதான் புலவேறுதான் அப்பா புலவருக்கு மருமகன்தான் மருமகன்தான் அடியனுக்கும் அப்பாவா அப்பாவோ வில்லறிய நாளையில நாளையிலே அப்பா வில்லிசையை சொல்லி வைத்தார் சொல்லி வைத்தார் கதையறிய நாளையில நாளையிலே கதைகளையும் சொல்லி வைத்தார் சொல்லி வச்சார் குருவிலையும் குறியனுக்கு 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 அப்பா சத்குருவான் குருநாமக்கு குருநாமக்கு ஏ குருநாமக்கு சத்குருவான் குருநாமக்கு குருநாமக்கு அண்ணன் தொப்பையவர் வருவாரானா வருவாரானோ தொண்டர்பட எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கும் எந்தனப்பா வருவாரானா வருவாரானா இடுகடலில் எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கும் அப்பா கோயிலுக்குள் வருவாரானா வருவாரானா கோமரத்தார் கையெடுப்பார் கையெடுப்பார் பந்தலுக்குள் வந்தாரானா வந்தாரானா பார்த்த சனம் கையெடுக்கும் கையெடுக்கும் சபையில அமர்ந்தாரானா அமர்ந்தாரானா சனத்தாரும் கையெடுப்பார் கையெடுப்பார் ஆடாத தெய்வங்களே தெய்வங்களே அப்பா ஆட வைத்து பார்த்தவர் தான் பார்த்தவர் தான் பேசாத தெய்வங்களே தெய்வங்களே அப்பா பேச வைத்து பார்த்தவர் தான் பார்த்தவர் தான் பொல்லாத மாடனுக்கு மாடனுக்கு பூலகத்தில் பிறந்தவர் தான் பிறந்தவர் தான் மாயாண்டி சுடலைக்கென்று சுடலைக்கென்று அப்பா மண்ணுலகில் பிறந்தவர் தான் பிறந்தவர் தான் அறிவை கொடுத்ததை ஓ ஆயுள கொடுக்கலையே கலைய கொடுத்ததை ஓ கைலாசம் சேர்ந்துட்டாவோ மாநிலங்கும் கதி வச்ச மண்டலத்தில் புகழ் படைத்த அப்பா மாட சுவாமி புலவர் பாதோ இந்த பாருலகில் கதி பெற்ற பண்டோலி மாநகரத்தில அவதரித்த கலைஞர் வில்லிசையில் வித்தகர்தான் அதை சொல்லுவதில் வல்லவர்தான் அறியாத பிராயத்தில கதைகளையும் சொல்லி தந்த அதை என்னுடைய பெரியப்பாவோ மரவர் குலம் பிறந்தவர் தேவாதி தேவர் குலம் தெய்வீக குலமதியில வந்தோதித்த வாத்தியாரோ மாநிலம் இங்கு அறிவற்றே மண்டலத்தில் புகழ் படைத்த மாட சுவாமி நாமம் பெற்ற மாட சுவாமி தேவர் போதோ பெரியப்பா மாட சுவாமி தேவர் போதோ அண்ணன்
ஆமோ அம்மையா தென்றல் வீசி களி சொரியும் ஆமோ அம்மண்ணா காசி வடகாசி ஆமோ அம்மையா கண்குழந்த தென்காசி ஆமோ அம்மையா தென்காசி மாவட்டம்மா ஆமோ அம்மையோ செங்கோட்டை தாலுகாவா ஆமா அம்மையா பாருலகில் புகழ் படைத்த புகழ் படைத்த அழகு பண்பொழி மாநகரந்தான் பம்பளி மாநகரம் தானே தேன் சொரியும் தென்றல் வீதி களி சொரியும் அம்மையா பம்பளி சீமை ஆமா அதானே எங்க தென்காசி மாவட்டம் மாவட்டம் செங்கோட்டை தாலுகா தாலுகா இது பார்வலைகள் புகழ் படைத்த பம்பளி சீமை சீமையோ ஆமா பண்பொழி பட்டணம் அதானே அம்மா இந்த பண்பொழி பட்டணம் தான் முன்னொரு காலத்துல பேரு அதான் ஐயா புதுசு புதுசா பேர் வச்சு எனக்கு யாவும் அதானே ஆமா வருஷத்துக்கு ஒரு பேரு பண்பொழி பட்டணம் முடிஞ்சு இப்ப பம்பளி சீமை அதானே இந்த பண்பொழிமா நகரத்தில நகரத்தில் பண்பொழி குளத்து கரையில ஆமா அமைந்திருக்கும் தெய்வம் தெய்வம் ஐயனுக்கு ஐயன் மெய்யனுக்கு மெய்யன் மெய்ய ஆதனங்காத்த ஐயன் ஆமா ஆதனங்காத்த ஐயனார் அம்மா ஆதனங்காத்த ஐயனார் எங்க இருக்காரு அவர் சாசாங்க அங்க இருக்காருல வேலை செய்யல அவன் எலத்தூர்லயும் சொல்லுவாங்க ஆமா எலத்தூர்னு சொல்லுவாங்க எலத்தூர் ஆதனங்காத்த ஐயனார் ஐயனார் ஆதனங்காத்த ஐயனார் தான் மூலஸ்தானம் சாணமே அங்கதாமியோ அங்க ஒரு காலத்துல அம்மா மாட வேளாறு பூர்ணவள்ளி கொசத்தி கொசத்தி அவர்கிட்ட போய் இவர் பிள்ளைக்கு பிள்ளையா வளர்ந்தாராம் வளர்ந்திருக்காரியா அம்மா கூழாளரு கூழாளரா அதானே அந்த மாட வேளாறு பூர்ணவள்ளி கொசத்திட்ட அம்மா பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்ந்து வளர்ந்து அங்க ஆதினங்காத்த ஐயன் வாசல்ல அம்மா குழந்தைய வாங்கி இந்த பண்பொழிமா சீமையில ஒத்தப்பன நல்ல மாட ஒத்தப்பன நல்ல மாட எங்க ஒத்தப்பன நல்ல மாடத்தி நல்ல மாடத்தி சுடர் வடிவிலை பிறந்த என் ஆண்டவன் ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர் ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர் அதோட நம்ம தாத்தா ராமசாமி தேவர் ஆமா இருக்காருல அம்மா அதானே ஆமா சிவனுக்கரையாளர் பாண்டியம் மகன் அந்த செல்ல மகன் ராமசாமி தேவர் தேவர் அவருக்கு சனிக்கிழமை அதானே ஆமா 4 மணி வரை படிச்சிருவோமா அதானே அதனால அம்மா இப்பேற்பட்ட திருச்சபையில சபையிலை நமக்கு கால நேரத்தை பொறுத்து அடுத்த ஐயங்கதைய அம்மா நம்ம சுருக்க சொல்லி முடிச்சு அடுத்து உலகத்திலே புகழ்பெற்ற அம்மா மகுட இசை கலைஞர் அண்ணாச்சி பழையப்பட்ட தங்கராஜனுடைய மகுட வாத்திய கலையின் நிகழ்ச்சி இருக்குது ஆமா அவளுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும் இல்ல சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே தாயும் மாறே ஐயா மாறே பெரியோர்களே பெருமாளோ சுவாமியோட வாசலில ஐயம் பிறக்கணும் அல்லவோ ஐயம் பிறந்தாத்தானே எல்லா தெய்வத்துக்கும் அருள் உண்டு அருள் கிடைக்கும் ஜோதி மாய எல்லாம் கிடைக்கும்ல ஐயம் மந்திக்கு அதிபதி தான் ஐயன் சாச்சா சாச்சாதான் ஐயா 61 வந்தி 21 கூட்டரவு எங்கெல்லாம் இருக்கோ இருக்கிறதோ ஐயம் மந்தி தேவதைகளுக்கு அதிபதியே சாச்சாதானே தர்ம சாசாதான் ஐயா அதனாலதான் அவருக்கு ஐயம் மந்தி தேவதன்னு பேரு ஐயம் மந்தி தேவதன்னு பேர் வச்சிருக்கு அதனால அம்மா நல்ல மடவாஜலில ஐயங்களை பாட போறோம்
காவியத்தை பாடணும் அல்லவா, படிக்கணும் அல்லவோ. பாதிமதி மால் மழுகும் மழகோ பாதிமதி மால் மழுகும் கங்கையோடு பாம்பணிந்தே அணிந்தே பார்வதியை மனம் புரிந்து புரிந்தோ ஆதி ஜீவனது மோகமது கலிதமாக ஆகே அட்டுழங்கன் பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதிமதி ஒளிவு விளக்கு போல மாமையோ ஐந்து மைந்தர்கள் தோழினில் புனூல் இளங்க இளங்கே மேதினில் ஐயனுக்கு ஐயனாகவும் ஆமா சுவாமி ஹரிகர புத்திராதி தர்மாதி ஜாஜாக்களாகவும் ஆமையோ ஐயனாதினம் காத்த ஐயனாருடைய கதைகளை ஆமோ விஜயில் விவரமாக சொல்வோமே. அன்னவாயம்பு விழுடோ வளக மல்லுடனே அண்டாள் வல்ல ஜம்பு விழுடும் உலக திறமையுடனே அண்டாள் வல்ல ஒரு நல்ல கடமை அஜயாத ஒரு மணியோ மணி எல்லை இல்லாத பாதாளத்தை எல்லை இல்லாத பாதாளத்தை அரையுழியுவரன் வல்லரக ஐயோ வாதோளத்தே வாரார் வல்லேர அரஜு ஜெயரகனிக்கு அரஜு ஜெயரகனிக்கு மந்திரியம் பிரதானியோ மற்ற உள்ள ஜைனியம் ஆதரரையாதரோ ஆதரரோ தண்டர்களா அவருக்கு தண்டர்கள் அந்த ஏ பாதாள உலகத்தில் பட்டம் கட்டி ஆண்டு பத்மசுர வல்லர ஆதி ஒரு பாதாள தேசத்தை தேசத்தை அன்று ஒரு காலத்திலே அம்மா வண்டமுகாரியினுடைய தவத்தை சீர்குலைக்க கிடைத்ததினால் கிடைச்சதினால் அந்த வண்டமுகாரியினுடைய சாபத்தினால சாபத்தினாலே படைத்தவன் எவனோ அவனுக்கே நேர் விரோதியாக போகிறது என்று பாதாளத்தில் எரிந்தார். விட்டறிந்தோர் அந்த பாதாளத்தில் வந்த பிள்ளை ரிஷிமுகாவர்ணனுக்கும் அம்மா எத்தகண்ணிய ஆட்சிதாளுக்கும் ரட்சிதாளுக்கும் பாதாளத்திலே வல்லமை சொருபத்தோடு கிடைத்திருந்தால் மகனுக்கு வல்லவன் என்றும் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்தை அரசு செய்ய பிறந்தினால் மகனுக்கு வல்லரக்கன் என்று என்றும் வல்லரக்க ராஜுதன் என்று மகனுக்கு பேர் கொடுத்து அமையோ பாதாள உலகத்தை ஆள வந்தான் பத்மாசுரன் வல்லரக்கன். அமையா பேர்பட்ட பத்மாசுரனாகிய வல்லரக்கனுக்கு அரக்கனுக்கு சீராட்டி தாலாட்டி செல்லத்திரு அமது ஊட்டி ஊட்டி ஓராட்டி தாலாட்டி விட்டதன அமதுகள் எல்லாம் ஊட்டி அமையோ அரமகனாகிய வல்லரக்கராஜுதன் அம சுவாமி 16 வயதிலே பவளக்கண்ணி என்னும் பெண்ணாலை பாணிக்கிரகம் செய்தார்கள். என்னை 21 வயதிலதான் வயதிலதான் ஆயுதம் என்ன வல்லரக்க சிம்மஜன யாருவானா அருவானோ செங்கோடு கைப்பிடித்து பீடிச்சி அண்ணாதி ஒரு பாதாளத்தை பாதாளத்தை பாதாள
கணக்கு கணக்கு பாதாள உலகத்திலே யாரையும் கோபுர அம்மோ ஒரு மண்டக அம்மோ அங்கன அம்மோ அங்கன அம்மோ கேட்டு வாணியா தேசம் அல்லவோ ஒரு நாடுல ரெண்டு நாடுல 56 தேசம் இல்ல அவனிசூலம் 56 தேசத்திற்கும் அதிபதி சக்கரவர்த்தியாக இருந்து ராஜாங்க நடத்துறான் வல்லரக்க ராஜ்யம். எப்படி 16 வயசுல ஆமா அப்பாவான ரிஷிங்காவர்ணனும் அம்மாவான ரத்தக்கண்ணி பெண்ணாலும் பெண்ணாலும் அவன் கையில செங்கோல கை பிடித்து சிம்மாசனத்துல ஏத்திட்டாங்க. ஏத்தி அழகு பார்த்தார்கள். சிம்மாசனம் யாரு நாம இல்ல யாரு நான் அப்பா ரிஷிமகாவர்ணன் சொன்னார். என்ன சொல்றார்? ஏ மகனே வல்லரக்கராஜ் அர்த்தம் என்ன? அப்பா ஆண்டபடி அம்மா நீதியோடு ஆமாப்பா நேர்மையோடு நேர்மையோடு நீதிமுறை வழுகாமல் தவறாமல் தர்மத்தை மறக்காமல் தயவு தாட்சிணியத்தோடு பாதாள உலகத்தின் ஆண்டு வரணும் வரணும் அப்போ அப்பா எப்படி அரசாங்கம் பண்ணி வந்தனோ ஆமா ஆமாப்பா அப்பம் பேர கெடுக்காம இருந்துட்டா போதும். அதானே ஆமா வாங்கணும் கெடுக்க கூடாது. அதானே அதான் சொல்லியிருக்காங்க. அம்மா பிள்ளைதான் வயதிற்கு முத்தால் பிள்ளைதான் வயதிற்கு முத்தால் பிதாவின் சொல்புத்தி கேளாது. நான் கேளாதில்ல ஐயா. பிள்ளை வயசுக்கு முத்துட்டாமன்னா நம்ம எங்க சொல்புத்தி கேட்க மாட்டான். அதானே பிள்ளைதான் வயதிற்கு முத்தால் பிதாவின் சொல்புத்தி கேளா நான் கேளால் உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் ஒருவனும் பண்டிதரை நாடா. அம்மா கள்ளினல் குழலால் முத்தால் கணவனை கருதிப்பாரா. அம்மா தெல்லற விட்டே கட்ட சீடனும் குருவை தேடி பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டான். குருவை எங்க தேடுதான்? தாப்பனுக்கு மிஞ்சின பிள்ளை ஆயிட்டாமனா அப்ப மேட்ச கேட்க மாட்டான். கேட்க மாட்டாமல் ஐயா. நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க? அதானே நீ யாருங்க அப்ப மேட்ச கேட்க மாட்டான். கள்ளினால் குழலால் மூத்தால் கணவனை கருதி பார்க்க மாட்டாளாம். புருஷனுக்கு மிஞ்சின பொண்டாட்டி இருந்துட்டான்னா புருஷன் பெற்றோட காப்பாளா? நீ ஒரு ஓடு ஓடு 9 ஓடு போடுவோம். உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் ஒருவனும் பண்டிதரை தேடாருன்னா உடல்ல நோய் இருக்குன்னு தண்டிக்குந்தா மருத்துவர்கிட்ட போய் நோய்க்கு பிணி பார்ப்பான். நோய் தீர்ந்த பிறகு எவன் போய் அந்த டாக்டரை பார்க்க திருப்பி ஆமா போக மாட்டாமல்ல. அதானே ஆமா ஒரே கெதி கிடைச்சிருச்சுல்ல. அம்மா அதானே தெல்லற வித்தை கட்ட சீடனும் அம்மா குருவை தேடி பார்க்க மாட்டானா. நல்லா படிச்சு உத்தியோகத்துக்கு வந்துட்டான்னா அவன் தான் இங்க சொல்லி கொடுத்த வாத்தியார் மறுபடியும் தேடி போவானா. அம்மா யார்கிட்டயே பார்க்க மாட்டான். கால நேரம் முடிஞ்சிடுதுன்னா அவன் காலம் வந்ததுன்னா யாரையும் கண்டுக்கிட மாட்டான். மாட்டாமல்ல. அதனாலதான் நினைக்கா வல்லரக்க அம்மையா அப்பன் சொன்னபடி நம்ம அரசாங்கம் நடத்தக்கூடாது. கூடாது. நம்ம அதை வச்சது வரிசை அதானே போட்டது சட்டம் சட்டம். அப்படி என்றால் அஜுரகுல மக்களுக்கெல்லாம் பாதாள உலகத்திலே 6 ஒரு கடமை என்று ஆதார சட்டத்தை போடதான் இந்த வல்லரங்க ராஜ்யம். 6 ஒரு கடமை என்ன தெரியுமா? என்ன ஓட்டான்? 6 வாட்டி தவசி தானியங்கள் விளைந்தால் பூமியில விளைந்தால் 5 வாட்டி அரக்கனுக்கும் 1 வாட்டி உழுதவனுக்கு என்று ஒரு பொல்லாத சட்டம் போட்டாமியா. இப்படி சட்டம் போட்டு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறான் வல்லரக்க ராஜ்யம். எப்படி இந்த சீரான வேலை அம்மா சிறப்பான பொழுதில்லை பாடம் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டி அன்பு உள்ளங்கள் இந்த பாடுபுகழும் பண்பனிமா நகரத்தில் வாழ்வாங்க வாழ்ந்து அம்மா வில்லிசையில அம்மையா சக்கரவர்த்தி பட்டம் பெற்ற வாங்கி அஜயாத மணியும் கட்டி எல்லை இல்ல பாதாளத்தை ஆண்டு வர வல்லரக்க கோயிலுக்கு போக மாட்டான் வணங்க மாட்டான் வல்லரக்க நினைக்க மாட்டான் நினைக்க மாட்டான் திருநீர் பூசம்
அச்சுதன் அமையோ கோயிலுக்கு போகவே மாட்டான் மாட்டான் குலதெய்வம் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது தெரியாது அரக்கனுக்கு தின்னாறு பூஜை மாட்டான் மாட்டாய்யா என்கிற ஐந்தெழுத்து மந்திரம் சிவனுடைய மந்திரத்தையும் சொல்ல மாட்டான் 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 தானே கடவுள் என்று எண்ணுவானோ கடவுள் என்று எண்ணுவானோ பாதாள உலகத்திலே இன்னல்கள் நடத்துவானோ இன்னல்கள் நடத்துவானோ இடையூறுகள் பண்ணுவானோ போகக்கூடாது சிவனை யாரும் நெஞ்சார நினைச்சிடாதீங்க நினைக்க கூடாது ஆண்டவன் யாரும் இல்ல உலகத்துல ஆமா ஆண்டவன் இந்த அரக்கன் தான் அரக்கன் தான் ஐயோ பகவானை தேடி யாரும் கோயில் உடம்புன்னு போயிடாதீங்க போயிடாங்க ஏன் கோட்டைக்குள்ள வாங்க என்ன தேடி வாங்க எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க பண்ணுங்க இப்போ 6 கால பூஜையை அரக்கனுக்கு நடத்துங்க செய்யுங்க என்ன காப்பு தேனும்பாலை இளநீர் அபிஷேகம் எனக்கு நடத்துங்க அரக்கனுக்கு நடத்துங்க யாரும் கோயில் பக்கம் போயிட கோயில முதல்ல இழுத்து போட்டு முதல்ல அடைச்சா தானே நம்ம தேடி வருவாங்க கோயில் இருக்க தைரியத்துல தெய்வத்தை போய் கும்பிடுதான் அதானே கோயில புறம் இழுத்து பண்ணிட்டோம்னா ஆமா போக மாட்டாங்கல்ல பூஜை செய்த பூஜாரியை கும்பிடுதா ஏ பூஜாரி எனக்கு நீ அபிஷேகம் நடத்து 6 கால பூஜை அடியனுக்கு பண்ணு ஆமா அவனுக்கு காட்டணுமா அப்படியா இப்படி அம்மா கொடுங்கோல் ஆட்சி ஐயா கொடுங்கோல் ஆட்சினா சர்வாதிகார ஆட்சி நடத்துதான் நடத்திக்கிட்டு இருக்கான் 10 ரூபாய கண்டுட்டா எவ்வளவு பிடிக்க முடியுது எனக்கு மிஞ்சின உலகத்துல இருக்கான்னு சொல்லுதான் அதானே ஆற்றுடன் தும்பை அணிந்தாடும் அம்பலர் வாணரை அம்மா போற்றாத வேருக்கு அடையாளம் உண்டா இந்த உலகத்தில் கண்டிப்பா உண்டுல்ல தெய்வத்தை வணங்காதவனுக்கு அடையாளம் உண்டு கண்டிப்பா காட்டியிருப்பாரு அம்மா சோற்றாவியற்று அம்மா சுகமற்று அதானே சுத்த துணியற்று அம்மா தேரோட மாமா அலைவான் அலையுதாம்ல அவன் தான் தெய்வத்தை வணங்காதவன் ஆமா கும்பிடாதவன் இவன் தான் கோயிலுக்கே போக கூடாது தெய்வத்தை கும்பிட கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கான் ஆமா அடக்கி சொல்லிச்சான் அதானே அரக்க அன்னைக்கு அடைச்சான் ஆமா அத நம்ம கண்ணால பார்க்கல 2 வருஷம் வந்து அந்த கொரோனா ஒண்ணு சட்டம் போட்டுச்சு பாத்தீங்களா ஆமா ஆமா அவன் போட்ட சட்டத்தினால நம்ம கண்ணால பாத்துக்கிட்டோம் அன்னைக்கு பூரா கோயில் உலகத்தை பூரா அடைச்சாங்க அந்த 2 கொரோனாவில ஆமா அப்படியா மாசு பட சொன்னான் அதானே இப்படியாக ஆமா அஜுர அரக்கன் அட்டுழியம் பண்ணுதான் இந்த அரக்கன் ஓட்ட சட்ட திட்டத்தை எல்லாம் ஆமோ ஆதி வெள்ளி கையிலே
கொடுக்கணுமே கஷ்டங்களை கொடுக்கணுமே கடவுளையும் வணங்கணுமே கொடுக்கணுமே கடவுளையும் வணங்கணுமே ஆண்டவன் நினைக்காரு கைலாசத்துல இருந்து பகவான் என்ன நினைக்கிறார்? இவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியல தெரியாமலாம் இருக்கான். இவன் வறுமையில அடிபடல இல்ல ஐயா, வறுமைன்னா இந்த அரக்கனுக்கு தெரியல தெரியலையே இவனுக்கு. இவனுக்கு சங்கடம் தெரியாம வளர்ந்துட்டான் வளர்ந்திருக்கானே. அப்பனும் ஆத்தால இவனை கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டாவோ வளர்த்திருக்காக. அதான் இந்த அரக்கனுக்கு ஒரு நாள் ஒரு பொழுது சங்கடத்தை கொடுத்தாத்தான் கொடுத்தா தானே நம்ம சங்கடம் வந்தா தானே சாமி எங்க இருக்கு தேடுவோம். ஆமா, நல்ல மாடம் தேடி கும்பிட வருவாங்க. அதானே நமக்கு ஒரு கஷ்டம் தீராத நோய் வந்தாதான் வந்தாதான் தெய்வம் எங்க இருக்கு. ஆமா, ஏ அப்பா, ஏ நல்ல மாடம் நோயை தீர்த்து வையப்பா. நம்ம அவளையும் சேர்த்து சொல்லுங்க. அம்மா, அவனே தெய்வத்தை எதுக்கு தேடுறான்? கஷ்டத்தை தீர்த்து வை, தீர்த்து வை, மாறாத நோயை மாத்தி வை, மாத்தி வைய அப்படின்னு தெய்வத்தை தேடுவோம். அம்மா, அப்ப இந்த அரக்கனுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்தாத்தான் கொடுத்தா தானே இவன் ஒரு நாள் ஒரு பொழுது நம்மள தேடுவான், தேடி வருவான். இவனுக்கு சங்கடத்தை கொடுக்கணும்னா நாட்டுல நல்ல செழிப்பு இருக்கு. ஆமா, செழிப்பு இருக்க போய் தான் நம்ம தேடாம இருக்கான். ஆமா, காலமழை பொழியுது, காடுகரை விளையுது, விளைஞ்சிக்கிட்டு இருக்குல்ல. நாட்டுல நல்ல மழை பொழியுது, நாடு நகரம் செழிப்பா இருக்கு. இருக்குல்ல. நாடு செழிக்க போய் கையில 10 ரூபாய் பணம் பெறலுது. பெறலுது. ஆமா, நாடு செழிக்க போய் தானே கையில 10 ரூபாய் பெறலுது. ஆமா, அப்ப இதுக்கு காரணம் இவன் நாட்டினுடைய செழிப்பு தானே. அதானே இவன் நாடு நகரத்தை செழிப்பு இல்லாமல் ஒரு 12 வருஷம், ஒரு 12 வருஷமா மழை தண்ணி இல்லாம பஞ்சமாக்கிட்டோம்னா ஆக்கணும்னு வைங்க. ஆண்டவனை தேடி தன்னை போல வரத்தான கண்டிப்பா தேடி வருவாமല്ലോ. ஆமா, அதனால இவனுக்கு மழை தண்ணி இல்லாம இவன் நாடு நகரத்தை பஞ்சமாக்கணும். ஆக்க வேண்டுமென்று ஆண்டவன் ஏவரும் வருண பகவானை கூப்பிடுதான். அழைக்காரு. எப்படி கூப்பிடுதாரு? எப்படி அழைக்காரு? தேவா மகனே வருண தேவா, வருண தேவா, சொல்லை கேளு கேளும். உலகத்தில 12 வருட காலம் மழை பொழிய வேண்டாம், பொழிய வேண்டாம். ஆக்கணுமே ஆக்கணுமே. மழை பொழிய வேண்டாம், மழை பொழியாமல் பஞ்சாக்கணும், மழை பொழியாமல் மலைக்கு அதிபதி. ஆமாப்பா, நீனா பார்த்து பாலமலை பொழிஞ்சாத்தான் அவன் நாட்டுல நல்ல செழிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு 12 வருஷத்துக்கு அவன் நாட்டு பக்கம் எட்டி பாத்துறாத. திசையிலே எட்டி பாத்துறாத போ. காந்தா காந்தான்னு அவனை காந்த போட்டு. ஆமா, காந்தா காந்தான்னு காந்த போட்டணும். அதானே அம்மா, 12 வருஷம் மஞ்ச நாடு ஆக்கிட்டேன்னா அவன் தன்னை போல என்ன தேடி வந்துருவான். வந்துருவான் போ. இந்த ஆண்டவன் சொன்னார். உடனே அந்த வார்த்தையை காதில் கேட்டு மலைக்கு அதிபதியான வருண தேவன் எண்ணம் பாதாள உலகத்தில பொழியலையா பொழியலையா வருட காலம் வருட காலம் வருட காலம் பஞ்ச நாடோ வந்திடுமோ பஞ்சமாக நாட்டுக்குள்ள வந்திடுமோ.
இலங்கையும் அழியுமே வல்லரக்கா. அரக்கம் என்ன? நீ போய் வாய்க்கால குனிஞ்சியா நிமிந்தியா? இல்லல்ல இல்லல்ல இல்லல்ல. நீ என்ன வேலை பார்த்த? நீ இருந்திருந்து சாப்பிட்டு அம்பட்டியும் அம்மா அழிச்சிட்டியப்பா. அதானே இருந்தே சாப்பிட்டு இலக்கையே அழிச்சிட்டியப்பா. அழிஞ்சிட்டுதப்பா. ஏ வல்லரக்கா, அரக்கம் என்ன? 56 தேசத்துல இருந்து அம்மா என்னைக்கு நீ ராஜாங்க பொறுப்புக்கு வந்தியோ உன்னை பிடிச்ச அட்டை தருத்தினியோ எங்களையும் சேர்த்து பிடிச்ச ஆட்டுதப்பா. அதானே அம்மா அரக்கரை பிடிச்ச சனிய அம்மா எங்களையும் பிடிச்சிடுத, மக்களையும் பிடிச்சிடுதப்பா, சேர்த்து பிடிச்சிடுதப்பா. ஏ அரக்கா, அரக்கம் என்ன? நாட்டுல 56 தேசத்துல இருந்து அவதி பணம் கொடுக்கிறது பேரை சொல்லி சொல்லியாவது வரியில இருந்து வட்டியில இருந்து 12 வருஷ காலம் வராத வட்டிக்கெல்லாம் சேர்த்து நம்ம வட்டிக்கு நேரம் மீட்டு வெட்டி போட்டு வாங்கணும். கண்டு வெட்டி போட்டு வாங்கு நம்ம அந்த அரக்கம் பேரை சொல்லி 56 தேசத்திலும் பணம் பிரிச்சு வாங்கோ அரக்கன் சொன்னவாறு மந்திரிகள் நடப்பாரா பொல்லாத வல்லரக்க எத்தனை கோடிகள் புத்திகள் ஓதித்தாலும் நல்லாருக்கு உண்டான புத்தி இந்த வல்லரக்கனுக்கு வராது ஐயோ. கடைசி வர இந்த காக்கா முட்டையில தானே நிற்பான். ஆமா, இவனுக்கு என்ன சொன்னாலும் நம்மள நம்ப மாட்டான அரக்க மந்திரிதல் தலையாரி எல்லாம் மௌனத்தில் நின்று கொண்டு ஐயோ உள்ளத சொன்ன நம்ம நடந்தத சொன்ன முன்னா மந்திரியும் தலையாரியோ மௌனமாக நிற்பாரா தேசத்துக்கு மந்திரியும் தலையாரியோ பணம் பிரிக்கவா மந்திரி தலையாரியெல்லாம் மனதில் நினைக்காங்க ஐயா. அரக்கங்கிட்ட உள்ளத சொன்னோம்னா நம்ம உள்நாக்கா இருப்பானே ஆயத்திறந்தோம்னா வந்து சேருமே
சொல்ல கேட்க மாட்டான். மாட்டானே. முட்டிட்டு தான் குனிய போறான். ஆம்போ எனக்கு நல்ல காலைப்பும் இல்ல, கேடு நெருங்கிடுது. ஆமையா மந்திரி தலையாரி ஜேனியம் கூட்டங்கள் எல்லாம் கூட்டமெல்லாம் அரக்கன் சொன்னதை கேட்டு கட்டி ஆனப்பட குதிரைப்பட அதானே அஜகதாதி துராதக படைகள் எல்லாம் திரட்டுறாங்க. திரட்டி வராங்க. ஐயோ எங்க வராங்க? எங்க எல்லாம் இருசா பணம் வாங்கத்தான். ஆமா 56 தேசத்துல போய் வரி பணத்தை பிரிக்கணும். பிரிக்கணும்ன்றி வட்டி அசலெல்லாம் மொத்தமா பிரிச்சுட்டு வந்துருவோம். ஆமா சேர்த்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. ஆமா மந்திரி தலையாரி சேனிங்கள் எல்லாம். ஆமா ஐயோ மந்திரியும் தலையாரியும் தேசத்துக்கு ஓட்டமும் பெருநடையா ஓடோடி வாரார்களே அரச மன்னன் கூட்டம் எல்லாம் மந்திரி வரவை கண்டு மனதில எண்ணூதாரே வருகதை கண்டுகிட்டாங்க 56 தேசத்து ராஜ மன்னர்கள். அமையா அமையோ மனதில் நினைக்காங்க, என்ன நினைக்கிறார்கள்? நம்ம 12 வருஷம் அந்த வல்லரக்கனுக்கு வரி பணம் கொடுக்கல, பணம் கொடுக்கல, இணங்கி நடக்கல. அதனால இவன் வல்லரக்கன் வரி பணத்தை பிரிக்க சொல்லி தான் மந்திரிகளை அனுப்பி வச்சிருக்கான். அப்படின்னு 56 தேசத்து ராஜாக்கள் வட்டமேச கூட்ட போட்டாங்க. ஆமா கோட்டாமுக்கு போட்டாங்க. மாநாடு ஓட்டு என்ன சொல்றாங்க? என்ன சொல்றார்கள்? வாரவன வான்னு கேட்கறாத, கேட்க கூடாது, வந்தனம் செஞ்சிடக்கூடாது, எதுக்கு இங்க வந்தனும் கேட்கக்கூடாது, திருப்பி கேட்டக்கூடாது, ஏன் வந்தனும் கேட்கக்கூடாது, கேட்டக்கூடாது. வந்தவரை வாங்க இருங்கன்னு சொன்னாத்தானே நம்ம மறுவார்த்தை பேசுவோம், பேச முடியும். வந்தவரை வாசல் விட்டுட்டு விரட்டி அடிச்சு மதிக்கோம்னா அதானே. ஆமா வாங்க வாங்க போங்க, ஆனா வீட்டுக்கு வராது, வீட்டுக்கு வராதுங்க. அதானே ஆமா அதானே. அரக்கன் மன்னனுடைய மந்திரிகளுடைய வரவை கண்டா 56 தேசத்து அரசர்கள் பேசி முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்க. முன்னாடி வானும் கேட்க கூடாது, வந்தவன் செய்யக்கூடாது, கூடாது போ. வந்தவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசிட்டாங்கப்பா. அவன் இப்படி பார்த்தோம்னா நீ இப்படி. ஆமா திரும்பி மூத்த திருப்பி வச்சிரு. அதானே மூத்திலே முடிக்க கூடாது. ஆமா அவங்க கூட்டம் மட்டும் பேசினாங்க. அம்மையா உடனே மந்திரி தலையாரி சேனிகள் எல்லாம் ஆமா அரச மன்னர் இல்லை வணங்கும் நிக்காங்க. ஐயோ அவனத்தோட நிக்கும் போது போதுதான் வல்லரக்க மந்திரியில ஒருவன் கேட்கான், கொஞ்சம் விவரம் உள்ளவன், அவன் புது காரியக்காரன். அதானே அவன் முத மந்திரி. ஆமா அவன் சொல்லுவா, 56 தேசத்து ராஜாதிராஜ மன்னர்களே, மன்னர்களோ அங்க வந்திருக்கிறது யாரு தெரியுதா? யாருப்பா புதுசா இருக்கு? நீங்க ஏன் புதுசுன்னு கேட்க நீங்க ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால நாங்க தான் வந்த யாவும் இருக்கா? ஓஹோ யாவும் பழைய யாவும் இல்லல்ல. அதானே அம்மா 12 வருஷத்துக்கு முன்னால அம்மா வல்லரக்க அப்பா ரிஷிமுக ஆட்சி செஞ்சான். அன்னைக்கு நீதி இருந்து நீங்க வந்ததே நாங்க வரி பணம் கொடுத்தோம். இன்னைக்கு அந்த வரி பணம் கொடுக்கிறதுக்கு எங்கிட்ட கையில காசு இல்ல. நாங்களே தங்க விளையில பூமியை தவிட்டு கிளம்பிட்டோம். பொண்ணு விளையில பூமியை புதைக்கு ஆட்டை வித்து அடுக்கு மெத்த வீட்டையும் வித்து
ஆமா அதே மாதிரி சேத்த பணமும் வச்சு எங்க பொண்டாட்டி கழுத்துல இருந்த சிறகுதாலையும் வித்து சாப்பிட்டுட்டோம். அதையும் வித்து சாப்பிட்டாச்சு. 12 வருஷமா நீங்க எங்க போனீங்க? அதானே இன்னைக்கு வந்திருக்கல. வந்திருக்கீங்களப்பா. வரும்போது என் நாடு நகரம் இருக்கக்கூடிய நிலைமையை பாத்தியா? வரும்போது பாத்தியாளா விளங்காடு வயக்காடு. 12 வருஷத்துக்கு முன்னாலே நாடு எப்படி இருந்தது? எவ்வளவு செழிப்பா இருந்தது. ஆனா என்னைக்கு இந்த வல்லரக்கர் ஆசிரியர் பொறுப்பை ஏத்துனாரோ அன்னையில இருந்து 12 வருஷம் எங்க நாடு நகரம் பஞ்சம். ஒரே பஞ்சமாயிடுதப்பா. பஞ்சத்துல தவிச்சமே. ஆமா இந்த அரக்க எங்களுக்கு பஞ்சப்படி கொடுத்தானா? இல்லல்ல நாங்க சங்கடப்பட்டமே. ஆமா எங்க சங்கடத்துல எங்களை கை தூக்கி விட்டானா? இல்லல்ல ஒரு அன்னப்பாலுக்கு விதி உண்டா? கிடையாது. இல்ல இப்ப விரதம் ஒரு கஞ்சிக்கு விதி இல்ல. ஆமா நாங்க காத்தா நின்னு கருமாண்டு நின்னமே. எங்களை கண்டானா இந்த வல்லரக்க மூத்த பார்த்தானவே. இவனுக்கு எந்த முகத்தோட வரி பணம் பிரிக்க வந்த கேட்டு வந்திய நீங்க? ஏ மந்திரியே தலையா ஐயோ அரக்கனுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். வந்திருக்கீங்க நீங்க. பணம் கொடுக்க மாட்டோம்பா. வணங்கி நடக்க மாட்டோமுங்க. இருச்சா பணம் கொடுக்க மாட்டோம். ஆமா ஏன் தொழில் செய்ய மாட்டோம். இனி செய்ய மாட்டோம். அதான பாங்க. அவ அப்பனுக்கு நாங்க பயந்தான். ஆமா அவ அப்பங்கிட்ட நீதிவான். நீதிவான் அருமை உள்ளம் கொண்டு. அதானே யாருக்கும் ஆமா மனநோக பேச மாட்டாங்க. அதானே ஆமா வந்தவர்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி வழங்கிய ஆமா வள்ளல் பரம்பரை. ஆமா கொடுத்து செவந்த காலம்தான். அது காலம்தான் அந்த ரிஷிமுகா வரணும். வரணும் ஐயா. அவருக்கு புள்ள பிறந்திருக்கு பாருங்க. ஆமா இந்த நேரம்னு பிறந்தானோ அரக்க மகனாயிவ ரிஷிமுகா வரணும். மகனுக்கு ஒத்த ஒரு மகனா பிறந்து அதானே வரத்து. அப்பா ஆமா அந்த அரக்கனுக்கு அதான் நீதி இல்லாதவன் நேர்மை இல்லாதவன். ஆமா அரக்கனுடைய ஆட்சியில மாதம் பல மழை பொழியாமல் 12 வருட காலம் பஞ்சத்தில்
இடத்துல இருந்ததுனால ஆமோ அரக்கனுக்கு கமிசப்பணம் கிடையாது, கைய கட்டினங்க நம்ம வணங்க மாட்டோம், பணம் கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம். அரக்கன் செய்த தவறுக்கு ஆமோ இன்னும் 8 நாளுக்குள்ள ஆமையோ எங்க கிட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்கணும். கேட்கணும் பாருங்க, எங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆள்ல விழுந்தா ஐயா 56 தேசத்து அரசர்களே போட்ட சட்டமும் தவறுதான் போ. உங்களை உலக பகைச்சு வழி நடந்தது தப்பு தாமியா. எதா இருந்தாலும் நீங்க பொறுத்துக்கோங்க என்ற மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு உயிர் தப்பிக்கும். அதானே எங்க கிட்ட மன்னிப்பு கேட்காம 8 நாள் கழிஞ்சு இருந்தான்னு வச்சுக்கோயா, இருந்தோம்னு வைங்களே, நாங்க என்ன தெரியுமா, என்ன செய்விய அச்சகதாதி துராத படைகள், ஆனப்பட, குதிரைப்பட, ஆமா எல்லா படைகளும் திரட்டி வருவோம். ஊருக்கு எல்லையில சண்டை கொடி நட்டதுக்கு கொடியை நட்டுவோம், யுத்தங்களை திரட்டுவோம். ஆமா அரக்கனை எதிர்த்து 8 நாளுக்குள்ள யுத்த சண்டை செய்ய போறோம். படைகளை திரட்டி வருவோம், படையெடுத்து சண்டை செய்யும் பாருங்க. அம்மா மந்திரிகள் இடமதியிலே சொன்ன போது அரசர்களும் சொன்ன போது தலையாரியோ சைனியமோ கோட்டைக்குள்ள போய் வல்லரக்கனை எடுத்து கௌதம் பாத்திர முடியாது. முடியாதுல்ல. 56 தேசத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தி இல்ல, சக்கரவர்த்தியால இருக்கும். மன்னனை பார்க்கணும்னா ஆமா தேச சாமானியை போய் பாத்திர முடியாது. அதான முடியாது ஐயா. ராமனை பார்க்கிறதுக்கு தலையாரிய பார்த்தோம் போண்டிருக்கு. அவருக்கு என்ன 10 500 கொடுத்தா தானே காட்டுவாரு. அவர் என்ன இடம் போயிருக்கான்னு சொல்லுவாரு. அதானே அம்மா கிராமத்தை பார்க்கிறதுக்கு தலையாரிய கவனிச்சாத்த உள்ள விடுதாரு. உள்ள விடுதாங்க. அது மாதிரி வல்லரக்கனை பார்க்கணும் சும்மா சாமானிய பட்டாங்க. அதானே இவங்க வாசல்ல ஆமா வாசல்ல நின்னுக்கிட்டு வாசல பாக்காங்க. தலைவாச முன்னால பெரிய ஆராய்ச்சி மணி எடுக்கு. ஆராய்ச்சி மணியை பிடிச்சு ஆமா ஒருதான் அடிக்க முடியாது. முடியாதுல்ல. 5 பேர் சேர்ந்தா தான் அந்த ஆராய்ச்சி மணியை பிடிச்சு அடிக்க முடியும். ஆமா அதான் நாக்கு பெருசு. அந்த ஆராய்ச்சி மணி பிடிச்சி அடிப்பாரோ வாங்கப்பா போவேல. அம்மா சிரிச்ச முகம் சீதையுமா போனீங்களா? போனீங்களப்பா. எங்களுக்கு நல்ல அங்க பேர் கிடைச்சது. அப்படியா? இவன் எங்கடமா அரக்கா நாங்க போன கதியும் நாங்க வந்த கதியும் அதானே பெத்ததாய் பார்த்தான்னா பார்த்தான்னு வையன் மூச்சை விட்டுருப்பாப்பு. 56 தேசத்துல போய் நாங்க வழிப்பணம் கேட்டதுக்கு அம்மா அவங்க என்ன செஞ்சான் தெரியுமா? வாழ. ஆமா எதுக்குடா நீ வந்த? அதானே எந்த மூஞ்சியோட தூக்கிட்டு வந்த? நீங்க வந்த வரலாமே நீ வரக்கூடுமாப்பா. நாடு நகரம் இருக்கக்கூடிய சீர்வரமையை பாத்தியா? பாத்தியாப்பா. 12 வருஷம் பஞ்சமான காலத்துல இந்த அடக்கங்களுக்கு பஞ்சப்படி கொடுத்தானா? இல்லல்ல அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டானா நாங்க என்ன பதில் சொல்ல? நாங்க அவங்ககிட்ட என்ன பதில் அளிக்க? அதானே வரம் பெற்ற நாக்கின் அம்மா
வரம்பற்ற நாக்கு நாக்கு பேச்சு இரும்பான இதயத்தையுமே சிதைச்சிருமா. ஆமா நரம்பு இல்லாத நாக்கு அதானே. அதனால அவங்க கேட்ட கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. முடியல போ. ஏ அரக்கா அரக்கம் என்ன? அவங்க அவதி பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆமா போ. அடி விழுந்து நடக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆமா ஐயா. பணம் கொடுக்க மாட்டோம் கைய கட்டி வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. என்ன 8 நாளே தங்களை திரட்ட போறா எதிர்த்து சண்டை செய்வதற்கு படைகளை திரட்டி வரப்போறாங்க. போறார்களா? சண்டையிலே ஜெயிப்பதற்கு சைனியம் நமக்கு இல்ல. இல்லையாரக்கா? வல்லரக்கா அரக்கம் என்ன? படையில ஜெயிக்கிறதற்கு படைபலம் நம்மட்ட கிடையாது. கிடையாதப்போ. படையும் இல்ல சண்டைப்படையும் இல்ல கிடையாது. நம்மட்ட ஆனப்படையும் இல்ல குதிரைப்படை இல்ல கிடையாது. அஜகதாதி துராதக படைகளும் நம்மட்ட இல்ல. இல்லையே. படைபலனோ இல்லாத போது நம்ம எப்படி படையெடுத்து சண்டை செய்ய செய்ய அரக்கா அரக்கம் என்ன? யுத்தத்திலே ஜெயிக்க நம்மட்ட யுத்தப்படை இல்லையா? இல்லையப்பா அரக்கா. சண்டையில ஜெயிக்க சண்டைப்படை என்ன ஆச்சு? எங்க போச்சு? ஆனப்படப்பா சரி அதான பார்த்தேன். ஆனைய பூரா கல்யாணம் விட்டுட்டியா? குதிரை எங்க விட்டா? அதே கேஸ் தான். கழுவை அதானே. அந்த துட்டு தாமியா. ஆமா அதானே. அதனால யுத்தத்திலே ஜெயிக்க யுத்தப்படை இல்லை. ஆமா. ஏ அரக்கா கமன்னா நம்மட்ட இருக்கக்கூடிய படை பூரா சாப்பாட்டு படை. ஆமா சாப்பாடு படை தான். ஒரு ஓட்ட அரிசியா அன்னப்பால காய்ச்சினாலும் ஆமா சாப்பிடறதுக்கு ஆள் இருக்கு. ஆமா சண்டைக்கு யாரும் வர மாட்டாங்க. அதானே. அதனால ஆமா எல்லா படையில அண்ணன் தண்ணி இல்லாம கை பீசாயி கால் பீசாயி கிடக்கு. ஆமா அதனால அதானே. அதனால அரக்கா நம்ம யுத்தத்திலே ஜெயிக்கவே முடியாது. முடியாது முடியாது. மந்திரிகள் சொன்ன போது வல்லரக்கங்க பானா பானோ தலையாரியா தலையாரியோ ஜெயினியமே ஜெயிப்பதற்கு என்ன வழி நமக்கு உண்டு? நமக்கு உண்டு. சண்டையில் ஜெயிப்பதற்கு சொல்லணுமே படையில ஜெயிப்பதற்கு அதுக்கு வழி சொல்லணுமே. ஆமா ஜெயிப்பதற்கு அதுக்கு வழி சொல்லணுமே. மந்திரி கிட்ட வதி கேட்கான். நான் மதி சொல்ல மந்திரி சொல்றான். என்ன சொல்லுகிறான்? ஏடா வல்லரக்கா ஐயா